தஞ்சை மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். இதை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்கிறேன். இங்கே என்னென்ன பொருட்கள் நமக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல தஞ்சாவூருங்கிறது தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமே இதுதான். தலையாட்டி பொம்மை இங்கே உலக பிரசித்தி பெற்றது. டான்சிங் டால், வீணைகள் பிறந்த இடம் இதுதான். இங்கே சுற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தஞ்சாவூர் சிலைகள் செய்கிற இடம் இது. தஞ்சாவூர் பெயிண்டிங் உலக பிரசித்தி பெற்றது. தஞ்சாவூர் கலைத்தட்டு, இதுக்கெல்லாம் பேர் போன ஒரு இடம் தஞ்சாவூர். நல்ல தமிழ் கேட்கணுன்னா இங்கே தான் கேட்க முடியும். வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடைச்சிருக்கிறதே 6ஆவது நூற்றாண்டு. 6 பல்லவர்கள், 7 முத்துராயர்கள், 8ஆம் நூற்றாண்டு சோழர்கள். 850 1279 கிட்டத்தட்ட 430 இயர்ஸ் பவர்ஃபுல் கிங்டமாக இருந்திருக்கான். இவனுடைய சோழ வம்சத்தை ஆரம்பித்தது யார் பார்த்திங்கன்னா விஜயாலய சோழர். அவனை பின்தொடர்ந்து வந்தது ஆதித்தன், பராந்தகன், கண்டாராதித்தன், அரிஞ்சேயன், சுந்தர சோழன், ஆதித்த கரிகாலன், மதுராந்தக உத்தம சோழன், ராஜராஜன், ராஜேந்திரன். இது சோழ வம்சம். சரி, சோழ வம்சத்தை பின்தொடர்ந்து 13ஆவது நூற்றாண்டு பாண்டியர்கள் வர்றாங்க. 16ஆவது நூற்றாண்டு நாயக்கர்கள் வர்றாங்க. 18 மராட்டா, பிரிட்டிஷ்காரன். இவர்களால் ஆளப்பட்டது தான் தஞ்சை மாநகரம். இதுதான் தஞ்சையினுடைய வரலாறு. இந்த கோயிலுக்கு வந்தால் இதுதான். இந்த கோயிலுடைய பேர் தமிழில் பெரிய கோயில், இங்கிலீஷில் பிக் டெம்பிள், சான்ஸ்கிரிட்டில் பிரகதீஸ்வரர். பிரகத் அப்படின்னா வெரி பிக்னு இருக்கும். ஆனால் உண்மையான பேர் இருக்குங்க சார் இந்த கோயிலுக்கு. இந்த கோயிலுடைய உண்மையான பேர் ராஜராஜேஸ்வரம். ஏன்னா இதை கட்டிய மன்னன் 1ஆம் ராஜராஜ சோழன் 1003 1009, கிட்டத்தட்ட 6 வருஷத்தில் இந்த கோயிலை கட்டி முடிக்கிறான். சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு. சுருக்கமாக சொல்கிறதுனா 11ஆவது நூற்றாண்டு சோழ மன்னனால் கட்டப்பட்டு சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில். திராவிட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. சரி, இந்த கோயிலில் உள்ளே போய் பார்ப்போம். முதல் கோபுரம் சண்டை கோபுரம், அற்புதமான ஒரு கோபுரம். வாங்க. இது மராட்டா கேட் அப்படின்னு பேர். இது கோபுரம் அல்ல, மராட்டா கேட். உள்ளே தான் முதல் கோபுரம் இருக்குது. அதுக்கு பேர் கேரள அந்தகன் கோபுரம்னு பேர். வாங்க அதை பற்றி பார்ப்போம். கலை நுணுக்கமுடைய ஒரு அமைப்பு. இதுதான் கேரளாந்தகன் கோபுரம்னு பேர். கேரள அந்தகன் ராஜராஜ சோழ மகாராஜ் கேரள மன்னனோட வெற்றி பெற்று அதன் ஞாபகார்த்தமாக கட்டப்பட்ட ஒரு கோபுரம். இதுக்கு பேர் கேரள அந்தகன். இதை பற்றி கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். ஒரு முறை ராஜராஜ சோழன் தூதுவர்களை அனுப்புகிறான் சேர நாட்டுக்கு. சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மன் என்று சொல்லக்கூடியவன் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறான். தூதுவர்களை ஜெயில் பண்ண முடியாது. ஆனால் சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மன் சோழனுடைய தூதுவனை சிறைப்படுத்திடுறான். அதனால் ராஜராஜ சோழனுக்கு மிகுந்த கோபம் வந்துடுது. இங்கிருந்து படைகளை திரட்டிக்கிட்டு நேராக சேர நாட்டு நோக்கி போயிட்டுருக்கான். போகிற வழியில் மதுரை, பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டை அப்போ யார் ஆட்சி புரிஞ்சிட்ருக்கான்னா அமரபுஜங்கன்றவன். அமரபுஜங்கன் என்ன சொல்கிறான், நீ இந்த பக்கம் வராத அப்படின்னு சொல்கிறான். உடனே ராஜராஜ சோழனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. போரில் பாண்டிய மன்னனை வெற்றி பெற்று அவனாட்டிலே அவனை சிறை வச்சுட்டு அங்கே உள்ள இந்த சிறை கைதிகளை பூரா கூட்டிகிட்டு நேராக சேர நாட்டை நோக்கி போகிறான். சேர நாட்டில் காந்தலூர் சாலை திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. போரில் ராஜராஜ சோழனுக்கும் பாண்டிய மன்னன் அமரபுஜங்கனுக்கும் மிகப்பெரிய போர் நடந்து போரில் வெற்றி பெற்று ராஜராஜ சோழனுடைய பையன்தான் தலைமை தாங்கி போகிறான். அவன் நேராக உள்ளே போய் சிறையில் இருந்த தன்னுடைய தூதுவனை தூக்கிட்டு வரான். சிறையை உடைச்சி தூக்கி போட்டுட்டு வந்து ஒரு செய்தி சேர மன்னன்ட்ட சொல்கிறான். எனக்கு உன்னுடைய நாடு தேவையில்லை, உன்னுடைய பொருள் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனால் நீ செய்தது மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த தவறுக்கு ஒரு நாள் உனக்கு தண்டனை கொடுக்குறேன். என்ன தண்டனை? என்னுடைய தூதுவன் உன்னுடைய அரசாணையில் அமர்ந்து ஒரு நாளைக்கு ஆட்சி புரிவான். அவ்வளோதான் உனக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக வந்துடுவோம். ரொம்ப அருமையான ஒரு சீன். அதுக்கு காரணமான ஒரு கோபுரம். இதுக்கு பேர் கேரள அந்தகன் கோபுரம்னு பேர். இதில் உள்ள அழகிய சிற்பங்களை பார்ப்போம்.
5 அடுக்குகள், பெயிண்டிங்கே கிடையாது, ஒரிஜினல் கெமிக்கலை பயன்படுத்தி க்ளீன் பண்ணுவாங்க. இந்த பாருங்கள், ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் பார்த்திங்கன்னா கருங்கல், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சுதை, சுண்ணாம்பு, மணல், கடுக்காய், வெல்லம், கருப்பஞ்சாறு, முட்டையினுடைய கரு இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறாங்க. பெயிண்டிங்கே கிடையாது, 5 அடுக்குகள். இதில் உள்ள அழகிய சிற்பங்கள் பாருங்கள். இப்போ பேசுவோம். துவாரபாலகர்கள், சிவனும் பார்வதியும் அமர்ந்த காட்சி, பார்வதி டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு காட்சி. ஒரு முறை கைலாயத்தில் என்ன நடக்குது, சிவனுக்கும் பார்வதிக்கும் டான்ஸ் காம்படிஷன் நடக்குது. வெரி டஃப், வெரி டஃப், வெரி டஃப். சிவன் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது அவர் காதில் போட்டிருந்த குண்டல் அப்படியே கீழே விழுந்துருது. டான்ஸை நிறுத்தாமல் அப்படியே காலாலே எடுத்து அப்படியே காலாலே போட்டுக்கிறார். அதுதான் அந்த போர்ஷன். பார்வதி அந்த மாதிரி காலை மேலே தூக்கி ஆடலை. அதனால் அவங்க முகம் பாருங்கள் உக்கிரமாக இருக்குது, அவர் முகம் பாருங்கள் சந்தோஷமாக இருக்குது. ஒரு சிலையில் ஒரு சிற்பி எப்படி உயிரோட்டத்தை உண்டு பண்ணியிருக்கான் பாருங்கள். இதை பாருங்கள், ஒரு கல் இன்னொரு கல், ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கு இடையில் எந்த பொருளும் கிடையாது. சிமெண்ட் பர்டிகுலராக கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலம் பாருங்கள். ப்ரொஜெக்ஷன் இருக்குது, இந்த ப்ரொஜெக்ஷன் தான் இது. இப்போ ஃபேட் ஆகிடுச்சு. ப்ரொஜெக்ஷன் ஹோல்ஸ் உள்ளே இருக்கும், ரெண்டையும் லாக் பண்ணி இவ்வளோ பெரிய செஞ்சுருக்குறாங்க. இந்த கல் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட புதுக்கோட்டையிலேருந்து கொண்டு வந்து செஞ்சுருக்குறாங்க. உருளக்கூடிய கட்டையை வச்சு அதுக்கு மேலே கல்லை வச்சு விலங்குகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. இந்த கோயில் கட்டுவதற்கு 1000 யானைகளையும் 5000 குதிரைகளையும் 1,30,000 டன்ஸ் ஆஃப் கருங்கற்களையும் 1,00,000க்கும் குறையாத கேப்டிவ் சிறை கைதிகளையும் பயன்படுத்தி தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க. ஒரே கல் 40 அடி உயரம். அந்த பக்கமும் இருக்குது பாருங்கள், 2 பக்கமும் ஒரே கல் 40 அடி உயரம். இவ்வளோ பெரிய கல்லை எப்படி ஒரு பாறையிலேருந்து எடுத்துருக்க முடியும் அந்த காலத்தில்? அப்போ உள்ள விஞ்ஞான அறிவு பாருங்கள். ஒரு பெரிய பாறை, நார்த்தான் மலை, இங்கேருந்து 60 கிலோமீட்டருக்கு அந்த நார்த்தான் மலை இருக்குது. அதுக்கு பாருங்க, இது ஒரு பாறை. இதில் உளியை பயன்படுத்தி ஓட்டையை போடுறாங்க, தெரியுதா? மரக்குச்சிகள் உள்ளே அடிக்கிறாங்க, டெய்லி தண்ணி விட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த மரக்குச்சிகள் தண்ணியை குடிச்சிட்டு உப்பு ஆரம்பிக்கும், உப்பும் போது பாறை வெடிச்சு போயிடும். இதுக்கு பேர் ராக் பிரேக்கிங் டெக்னிக்னு பேர். இது மாடல், இது ஒரிஜினல். இன்றைக்கி நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா மகாபலிபுரம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே இந்த மாதிரி சில கல் ஹோல்ஸோடு கிடக்கும். இந்த பர்பஸுக்காக தான். ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு. வாங்க, இதில் பாருங்களேன் என்ன செஞ்சுருக்கான்ட்டு. இது ஒரு பெரிய கல், இதுலேருந்து இது வரைக்கும். இது ஒரு சின்ன கல், பெரிய கல், சின்ன கல். ஏன் இந்த மாதிரி அன்ஈவன் ஸ்டோன்ஸை பயன்படுத்தியிருக்கான்னா ஸ்டெபிலிட்டிக்காக பயன்படுத்தியிருக்கிறான். இது கேரளாந்தகன் கோபுரத்துடைய பேக் சைடு, பின்பக்கம். இப்போ இதில் உள்ள அழகிய சிற்பங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமான சிற்பங்கள், எல்லாமே சிவபுராண கதைகள். கேரளாந்தகன் கோபுரத்துடைய பேக் சைடு எவ்வளோ அற்புதமான சிற்பங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது பாருங்கள். நடுப்புற ஒரு மரம் இருக்குது, மரத்துக்கு மேலே ஒரு சிறுவன் இருக்கான். அவன் வேறு யாரும் கிடையாது, கிருஷ்ணன். இது கிருஷ்ணலீலாலேருந்து வரக்கூடிய கதை. கோபியர்கள் வஸ்திராபகரணம்னு சொல்லக்கூடியது. சரி, 2வது ஃப்ளோருக்கு போவோம். 2 பக்கமும் பாருங்கள் நரசிம்மன், உக்ர நரசிம்மன் இருக்கார் பாருங்கள். 3rd ஃப்ளோரில் பாருங்கள் வராக அவதார் இருக்கார் பாருங்கள், பன்றி ஃபேஸ். அதுக்கு மேலே பாருங்கள் கிருஷ்ணன் வந்து கோவர்த்தனகிரியை தூக்கக்கூடிய ஒரு காட்சி. அதுக்கு மேலே பாருங்கள் 5th நந்தி மேலே சிவன் அமர்ந்த காட்சி, அதுக்கு பேர் ரிஷப வாகனம். பேரலல் சைடு பாருங்கள் விஷ்ணு இருக்கிறார். ராஜராஜ சோழன் வந்து சிவனுடைய தீவிர பக்தராக இருந்தாலும் பிரம்மா, விஷ்ணு, ஜெயினிசம், புத்திசம் ரொம்ப ஜெனரஸாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது இல்லை நமக்கு தெரியுது. இதில் ஒரு சிற்பம் இங்கே இருக்குது. இந்த 2 துவாரபாலருக்கு நடுப்புற இருக்குது. நிறைய தலைகள் இருக்குது, நிறைய கைகள் இருக்குது. உடனே பார்த்துட்டு 4 தலை இருக்குது, இது பிரம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம அடையாளப்படுத்த முடியாது. எந்த ஒரு உருவத்தையும் கையில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ஆப்ஜெக்டை வச்சு தான் செய்ய முடியும். இதில் ஒரு தலைக்கு மேலே இன்னொரு தலை இருந்தால் அது 5வது தலை, பஞ்சமுகம். ராஜராஜ சோழன் வந்து சிவனுக்கு பஞ்சமுகம் கொடுத்து பார்த்தது இந்த கோயிலில் தான். இதை எப்படி சிவன்னு சொல்கிறீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்டில் திரிசூலம் இருக்குது பாருங்கள். லெஃப்ட் ஹேண்டில் அந்த சிற்பத்துக்கு, அந்த உருவத்துக்கு சூலம் இருக்குது. சூலம் இருந்தால் அது சிவன், பஞ்சமுக சிவன். ராஜராஜ சோழன் பஞ்சமுகம் கொடுத்து பார்த்தது இந்த கோயிலில் தான். ரொம்ப அற்புதமான சிற்பங்கள். துவாரபாலர்கள் மூக்கு முடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்கிறாங்கன்ட்டு. 2வது கோபுரத்தை பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் ராஜராஜன் கோபுரம்னு பேர், அவர் பேரே கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் பார்த்திங்கன்னா கருங்கல், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சுதைங்கிறத சொல்லிட்டேன் ஏற்கனவே.
வாயிற் காப்போன் கோயிற் காப்போன் 2 பேர் நம்மளை வரவேற்கிறாங்க பாருங்கள். வாயிற் காப்போன் கோயிற் காப்போன் இவங்களுக்கு பேர் துவாரபாலகர்கள் அப்படின்னு சொல்கிறோம். துவாரபாலகர்கள் ஒன்று ஒரே கல், கருங்கல், 18 அடி உயரம். ஏன் ஒவ்வொரு கேட்லேயும் துவாரபாலகர்கள் இருக்காங்கன்னா நாம் அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். பாருங்கள், மிரட்டக்கூடிய பல் இருக்குது, அது கெட்டவைகளை விடுவாது. உங்களை மாதிரி நல்லவர்களை மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கும். இப்போ வாங்க, அவருடைய முகத்தை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. அவர் கண் பாருங்கள் முழுசாக முழிக்கலை, அப்படி லேசாக பார்க்குறாரு. உள்ளே போகிறது யார், உள்ளே போகாமல் நிற்கிறது இங்கே யார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், காலில் போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸ் பாருங்கள், ட்ரெஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறாரு. என்ன செய்திங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இது தமிழ்நாடு பாடப்புத்தகத்தில் கூட பிள்ளைங்களுக்கு வச்சுருக்கிறாங்க. இந்த துவாரபாலருடைய காலு கீழே பாருங்கள் ஒரு யானையை பாதி முழுங்கியிருக்கு, பின்னாடி இருக்க பாம்பு. இந்த பாம்பை மிதிச்சிருக்கிறது துவாரபாலகர். இதிலேருந்து என்ன செய்தி நமக்கு கிடைக்குதுன்னா, யானை என்ன சொல்லுதுன்னா, உலகத்திலே மிகப்பெரிய விலங்கு நான் தான், என்னை விட பெரிய விலங்கு உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அதை ஒரு பாம்பு பிடிக்குது. பாம்பு பாதி பிடிச்சி முழுங்கின பிறகு பாம்பு வயிற்றில் பாதி போன யானை என்ன சொல்லுதுன்னா, என்னையே முழுங்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பூமியில் இருக்குது, நான் பெரியவங்க கிடையாது அப்படின்னு இப்போது அந்த யானை சொல்லுது. சரி, பாம்பு என்ன பண்ணுதுன்னா யானையை முழுங்கிடுது. முழுங்கிட்டு தானே சொல்லுது, யானையே முழுங்கிட்டேன், என்னைய விட உலகத்தில் பெரிய ஆள் கிடையாதுன்னு சொல்லுது. அப்போ தான் அந்த யானை மீது துவாரபாலகர் காலை வச்சு நசுக்கிறாரு. நசுக்கும் பொழுது யானை துடிச்சிக்கிட்டே சொல்லுது, நானும் பெரியவன் கிடையாது, என்னையே நசுக்கி கொல்லக்கூடிய ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்குதுன்னு சொல்லுது. அதை தான் சொல்கிறார் அவர். ஆமாம், எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது, அதுதான் இறைவன் அப்படின்னு காமிக்கிறாரு. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, யானை பெருசு கிடையாது, யானையை முழுங்குற பாம்பு பெருசு கிடையாது, பாம்பை மிதிச்சிருக்கிற துவாரபாலகர் பெருசு கிடையாது, எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கக்கூடிய இறைவன் தான் பெரியவர் அப்படிங்கிற செய்தி இதுலேருந்து கிடைக்கிது. இந்த பக்கம் என்ன ஒரு குறுக்கடையில் ஒன்று இருக்கேன்னு கேட்பீங்க. இந்த குறுக்கடையில் பாருங்களேன், இதில் ஒரு 1.5 அடிக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் உண்மையான குறுக்கடையில் உயரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 10 அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 அடி உயரமுடைய அந்த குறுக்கடையில் போய் அந்த இடத்துல வைங்க. அதுக்கு ப்ரொப்போர்ஷனேட்டாக இந்த துவாரபாலகருக்கு உருவம் கொடுங்க. இப்போ இந்த துவாரபாலகர் எவ்வளோ பெருசு இருப்பார். கேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேட் கீப்பரே இவ்வளோ சக்தியாகவும் இவ்வளோ வலிமையாக இருந்தால் உள்ளே இருக்கக்கூடிய இறை சக்தி எவ்வளோ இருக்கும். அதை ப்ரொப்போர்ஷனேட்டாக பார்க்குறதுக்காகத்தான் இது மாதிரி செஞ்சுருக்கிறான். நாம் என்ன பண்ணுறோம், ஒரு கைக்குட்டையிலே உலகத்தையே வரைஞ்சிடுறோம். ஆனால் உலகம் கைக்குட்டை அளவு கிடையாது. இது ப்ரொப்போர்ஷனேஷனுக்காக செஞ்சுருக்கிறான். இந்த பக்கத்தில் பாருங்கள், சிவபெருமானுடைய திருமண காட்சி இருக்குது பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. கீழே இருக்கவங்கெல்லாம் பூதகணங்கள், மேலே இருக்கவங்கெல்லாம் விண்ணுலகத்தோர். இது மார்க்கண்டேயனுடைய கதை. இந்த புறம் உள்ளதை பார்ப்போம் வாங்க. முருகன் வள்ளி காட்சி. சிவபெருமான் அட்டகாசமாக உட்கார்ந்துருக்காரு, பூதகணங்கள் இருக்குது. இங்கே சிவபெருமானும் அர்ஜுனனும் சண்டை போடக்கூடிய ஒரு காட்சி. அர்ஜுனன் தவம் செய்யக்கூடிய ஒரு காட்சி. கடைசியில் பாசுபதத்தை வாங்கிட்டு போயிட்டுருக்கார். இதில் அற்புதமான காட்சிகள்லாம் இருக்குது. இந்த பாருங்கள், ஒரு முறை சிவன் தவத்தில் இருக்கும் பொழுது மன்மதன் மலர்பை எய்துவான். அந்த காட்சி இது. அவர் மேலே போய் விழுந்தோடனே அவனை பார்ப்பார். முதல்ல அவன் கண்ணில் நெற்றிக்கண்லேருந்து வரக்கூடிய சக்தி அவனை எரித்து சாம்பலாக்கிடும். அதுக்காக என்ன பண்ணுவான்னா, அவனோட மனைவி இந்த பாருங்கள், நம்ம வீட்டில் சாதாரண ஒரு திருமணம் துக்கம் நடந்துச்சுன்னா பெண்கள் எப்படி தலையில் அடிச்சுட்டு அழுவாங்க, அந்த மாதிரி பாருங்கள் அடிச்சுக்கிட்டு அழுவுறா பாருங்கள். ரதி எவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்கிறான் பாருங்கள். அது உடனே சிவபெருமான் என்ன சொல்லுவார், சரி உன் கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி மன்மதனை நான் உண்டு பண்ணிடுறேன்னு சொல்லிடுவார். அதுதான் இந்த ஒரு கதை. இதில் பாருங்கள், கீழே இருக்கிறதெல்லாம் பூதகணங்கள், மேலே இருக்கிறதெல்லாம் முனிவர்களும் செலஸ்டியலும். இங்கே பாருங்கள், ஒரு முனிவருடைய இது எவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்கான். கண்ணப்பருடைய கதை. கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் விலங்குகள். இது என்ன கதைன்னா, ஒரு கோயில் இருக்குது. கோயிலுக்கு முன்னாடி மரம் எவ்வளோ அருமையாக செஞ்சுருக்கான் பாருங்கள். கோயிலுக்கு மேலே நந்தி தெரியுது பாருங்கள். அன்றாடம் ஒரு வேடன் அந்த பக்கம் போகும்போது அந்த கோயிலில் ஒரு பூஜாரி என்ன பண்ணுவார், சுத்தப்படுத்தி பூ பழமெல்லாம் போட்டு வச்சுட்டு போவார்.
இதை பார்த்தோன்னா ஆஹா நம்மளும் இது மாதிரி செய்யணுமோ அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு தெரிஞ்சது என்னென்னா மாமிசத்தை போய் எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பூ பழம் அந்த பொருளெல்லாம் தள்ளி விட்டுட்டு வச்சுட்டு போயிடுவான். அந்த லிங்கத்திலேருந்து ஒரு கண்ணிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பண்ணுவார், தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து அந்த இடத்துல அப்பிடுவார். ரெண்டாவது என்ன பண்ண, இன்னொரு கண்ணிலேருந்து வரும். ஆஹா இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு செருப்பு காலோட அந்த லிங்கத்தை அடையாளப்படுத்துறதாக வச்சுக்கிட்டு இன்னொரு கண்ணையும் தோன்றதுக்காக வில்ல கிட்டத்தில் கொண்டு போகும்போது அந்த சிவலிங்கத்துலேருந்து ஒரு கை வந்து தடுத்து நிறுத்திடும். இதை வந்து பார்த்துட்ருக்காரு பாருங்கள் அந்த பூஜாரி. இது ஒரு மரம், இதுதான் கண்ணப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை, அற்புதமான கதை. இதில் உள்ள கோயில் எப்படி இருக்குது, மரம் எப்படி செஞ்சுருக்கான், ஒரு உடும்பை கொண்டு வந்து அங்கே வைக்கிறான், இந்த வேடனுடைய முகம் எப்படி இருக்குது, அவனுடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது, இந்த டாக் ஒன்று செஞ்சுருக்கான் பாருங்கள். எல்லாமே ஒரே இடத்துல அருமையாக செஞ்சுருக்காங்க. இதுதான் வேடர் கண்ணப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. இந்த கோயில் உலக பாரம்பரிய சின்னன்னு யுனெஸ்கோ வழங்கிய ஒரு சர்டிஃபிகேட். இது நமக்கு எப்போ கிடைக்கிதுன்னா 1987 கிடைக்கிது. இவருடைய பையங்கோயில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கை கொண்ட சோழீஸ்வரம்னு இருக்குது. அதுக்கு 2004 இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இவருடைய பேரங்கோயில் தாராசுரங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஐராவதீஸ்வரர் கோயில், அதுக்கும் 2004 இந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, உலக பாரம்பரிய சின்னம். இது பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள், எல்லாமே தமிழ் எழுத்துக்கள், 9ஆம் நூற்றாண்டு தமிழ். இதில் என்ன எழுதப்பட்டிருக்கு, இதில் தனியாக ஒரு பிளாக் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்குறேன். இது தமிழ் எழுத்துக்கள், 9ஆம் நூற்றாண்டு தமிழ். இதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற இதே எழுத்தை தேர்ட் பீஸில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதே தேர்ட் பீஸில் எப்படி இருக்குது, சேஞ்சிங். இதுதான் அந்த சுவரில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜம். சார், உடையாருங்கிறது எல்லாம் உடையவர் இறைவன் அர்த்தம். தேவர்னு எழுதியிருப்பான், தேவுடு இறைவனை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். 2 விஷயத்தை இங்கே சொல்கிறேன். 400 நடன பெண்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பேர் தளிர்பெண்டீர்கள்னு பேர். அவங்க டான்ஸ் ஆடினதுக்கு கூலி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100 களம் நெல். 50 நாதஸ்வர வித்வான்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 50 களம் நெல் கொடுத்துருக்கான். இதெல்லாம் வந்து இதில் எழுதியிருக்கிறான். கூலி வந்து நெல் தான். அப்போது வாங்க, இது பாருங்களேன், நாகராஜர். முதல்ல நம்ம தரிசிக்கிறது நாகராஜர். நாகதோஷம் உள்ளவங்க நாகராஜரை வழிபட்டால் நாகதோஷத்துலேருந்து விடுபடலாங்கிறது ஒரு ஐதீகம். பக்தர்களை இல்லை பார்வையாளர்களை இந்த மாதிரி பார்க்க சொல்லுவேன். இப்படி பார்க்குறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை டெக்னிக்கை நீங்கள் எங்கே வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரிவார், நாகதோஷத்துலேருந்து விடுபடலாம். மேலே பாருங்கள் 5 தலை பாம்பு இருக்குது, பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியது. பஞ்சபூதங்கள்ங்கிறது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களின் கலவை தான். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு இது வேணும், நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல மண் எடுத்துக்கிறேன். மண்ணை எடுத்து முதல் பூதம், 2வது பூதம் தண்ணி விடுறேன், இந்த மாதிரி செஞ்சிட்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா காற்றுல வைக்கிறேன், அப்புறம் சூரிய ஒளியில் வைக்கிறேன், அதுக்கப்புறமா நெருப்பில் வாட்டுறேன். ஆக சாதாரண எனக்கு இந்த அகல் விளக்கு தேவைன்னா கூட பஞ்சபூதங்கள் தேவை. பஞ்சபூதங்கள் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே கிடையாது. பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களின் கலவை தான். வாங்க இந்த கோயிலின் அற்புதத்தை பார்ப்போம். இது ஒரு சிவன் கோயில். எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு வந்தீங்கன்னாலும் 3 உறுப்புகளை கண்டிப்பாக பார்ப்பீங்க. எவ்வளோ விசாலமாக இருக்குது பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ஆகமவதிப்படி பலிபீடம், 2வது நந்தி, 3வது கொடிமரம். பலிபீடம், நந்தி, கொடிமரம், இந்த 3 உறுப்புகளையும் கண்டிப்பாக எல்லா சிவன் கோயிலையும் பார்க்க முடியும் ஆகம விதிப்படி. அது என்ன ஆகம விதி? கோயில்கள் கட்டுவது எப்படி, கோயில்களில் பூஜைகள் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் ஆகம விதி. இந்த பலிபீடங்கிறது சாக்ரிஃபைசிங் பிளேஸ், விலங்கு கிடையாது, நம்மளுடைய ஈகோ. இதுதான் நம்மளுடைய ஈகோ. இதை அப்படியே இங்கே கவுத்து வச்சுட்டு இறைவனை பற்ற சிந்தனையோடு உள்ளே போகணும். அதுதான் பலிபீடம். கோயிலுக்குள் வந்தோன்னே அந்த தலைகீழாக இருக்கக்கூடிய தாமரை மலரை பார்த்தோன்னே ஆஹா நம்ம ஈகோ இப்படி செஞ்சுட்டு போகணுமேனு எண்ணம் வரணும். கீழே விழுந்து வணங்கணும்னா அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி தான் வணங்கணும். ஒரு கண்டிஷன், நம்மளுடைய ஹெட் ஷுட் பி நார்த் கைலாஸ், வடக்கு நோக்கி இருக்கணும். எல்லா சிவன் கோயிலும் மோஸ்ட் ப்ராபப்ளி ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கும் சூரிய ஒளிக்காக. கீழே விழுந்து வணங்கும் போது நம்மளோட தலை வந்து நார்த்தை நோக்கி இருக்கணும். சில பேர் நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பலிபீடத்துக்கு முன்னாடி வணங்க மாட்டோம்,
துஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி தான் வணங்குவோம்பாங்க. துஜஸ்தம்பங்கிறது கொடிமரம். அப்போது அந்த கொடிமரம் இந்த இடத்துல இருக்கும், இந்த பலிபீடம் அங்கே இருக்கும், ரெண்டும் மாறி இருக்கும். எது முன்னாடி இருக்கோ அதுக்கு முன்னாடி தான் நம்ம விழுந்து வணங்கணும். அதுதான் ஆகம விதி. கோயிலில் வேற எங்கேயும் கீழே விழுந்து வணங்கக்கூடாது. இரண்டாவது நந்தி. பார்க்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு விலங்கு மாதிரி இருக்குது. இது விலங்கு கிடையாது, மனித உயிர், ஜீவாத்மா. உள்ள பரமாத்மா இருக்கார். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேரக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் தான் கோவில்னு பேர். இந்த நந்தி ஒரே கல், கருங்கல், 25 டன் எடை. இதை யார் கட்டினான்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நாயக்கர் செய்கிறான். நீ கேட்கலாம், இது சோழன் கோயிலாச்சே, சோழ நந்தி வச்சானா இல்லையா? வச்சான். ஒரு சின்ன நந்தி இருந்தது, அது இப்போ அங்கே இருக்குது. எதிர்த்தாப்பில் ஒரு சின்ன நந்தி வெள்ளை கலரில் இருக்குது, அது சோழனுடைய நந்தி. இது பெருசு கிடையாது, இதை விட பெருசு ஆந்திராவில் இருக்குது, லேப்பாட்சியில். இது 2வது பெரிய நந்தி, 3வது மைசூரு, 4வது பெங்களூரு. இங்கே ஒரு நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது விவசாய பூமி, எங்களுக்கு மழை வேணும். மழை இல்லைன்னா மிளகெடுத்து அரைச்சி தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை எடுத்து நந்திக்கு அபிஷேகம் பண்ணால் மழை கொட்டுன்னு கொட்டுங்கிறது ஐதீகம். இன்றைக்கி செஞ்சிகிட்ருக்குறோம். இந்த நந்தி பாருங்கள், இது தாப்பில் சோழனுடைய நந்தி, சின்ன நந்தி ஒன்று இருக்குது பாருங்கள், வெள்ளை கலரில். அதுதான் சோழ மகாராஜாவோடைய நந்தி, சிறிய நந்தி. அதை எடுத்துட்டு நாயக்கர் தன்னுடைய பேர் இருக்கணுங்கிறதுக்காக இந்த நந்தியை செஞ்சுருக்கிறார். மேலே இருக்க பெயிண்டிங் பாருங்கள், 18 மராட்டா பெயிண்டிங். யூஸிங் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் வெஜிடபிள், கெமிக்கல் கிடையாது. கொடிமரம். இந்த கொடிமரத்துக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பர்மாவிலேருந்து கொண்டு வந்த டீ குட் இருக்குது. மேலே இருக்கிறது வந்து காப்பர். இதில் வந்து 32 ரிங் இருக்கணும். இந்த 32 ரிங்குங்கிறது மனிதனுடைய 32 பேக் போனை குறிக்கக்கூடியது. இது வாராகி. வாராகி அங்கே ஃபோட்டோ எடுக்க முடியாது, அப்படியே பட்டு போயிடலாம். சப்த மாதர்களில் ஒருத்தர் ராஜராஜ சோழன் வந்து போருக்கு போகும்போது இவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு போவான். இந்த கோயில் எப்படி கட்டினாங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அவைகள் கோபுரங்கள். முதல் கோபுரம் கேரளாந்தகன், 2வது கோபுரம் ராஜராஜன். கோபுரங்கிறது உள்ளே அலைஞ்சு வெளியில் வரலாம், வெளியிலேருந்து உள்ளே போகலாம். அது மட்டுமல்ல, உள்ள இறைவன் இருக்காருன்னு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் இந்த கோபுரங்கள். தொலை தூரத்தில் இருக்கீங்க, ஒரு 5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கீங்க, இந்து மத கோபுரங்களை பார்க்குறீங்க. அப்போ என்ன சொல்லிங்கன்னா, உள்ள இறைவன் இருக்காருன்னு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள். இதுதான் இறைவனுடைய வீடுன்னு சொல்லுவீங்க. இது கோபுரம் கிடையாது, விமானம். இது கோபுரம் கிடையாது, விமானம். விமானம்னா இங்கிலீஷில் ஏரோப்ளேன் அப்படின்னு பேர். விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் அந்த வார்த்தையை, விமானம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். எதுலன்னா ராமாயணத்தில் புஷ்பக் விமான் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். அப்போ ரியல் விமானம் கிடையாது. இதுக்கு பேர் விமானம், கடவுளுடைய ஆகாய விமானம். இங்கு தான் ஒரு லேண்ட் ஆகி நம்மளை பிளஸ் பண்ணுறார் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த விமானம் வந்து 216 அடி உயரம். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. பூரி ஜெகநாத் மந்திருடைய கோயிலுடைய ஹைட்டும் இதுவும் ஒன்று. 216 அடி உயரம். 2 + 1 + 6 இந்த 3 எண்களை கூட்டி பாருங்கள், 9 வரும். இங்கே எல்லாமே 9ஐ அடிப்படையாக வச்சு தான் செஞ்சுருக்கிறான். எல்லாமே கருங்கற்கள். கோபுரங்களில் பாதி தான் கருங்கற்கள். இதில் A to Z எல்லாமே கருங்கற்கள். 13 அடுக்குகள் இருக்குது. பெயிண்டிங்கே கிடையாது. ஒரிஜினல் கெமிக்கலை பயன்படுத்தி க்ளீன் பண்ணுவாங்க. மேலேருந்து உச்சியிலேருந்து 2nd ஃப்ளோர் வரைக்கும் பாருங்கள், கெமிக்கலை பயன்படுத்தி க்ளீன் பண்ணிட்டாங்க. கலர் எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே இன்னும் க்ளீன் பண்ணலாம், செய்வாங்க. சரி, இதோட இன்னர் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த விமானத்துடைய இன்னர் வியூ இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறதுல ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இதுதான் அந்த விமானத்துடைய இன்னர் வியூ. 2 வால் சப்போர்ட்டட் 1 லெவல். ஃபவுண்டேஷன் வந்து இதுக்கு 6 அடி தான். வெறும் 6 அடி. உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹாலோ ஸ்பேஸ் இருக்குது, பெரிய லிங்கம் இருக்குது. உலகத்திலே மிகப்பெரிய லிங்கம் எதுன்னு கேட்டால் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்க இந்த லிங்கம் தான் பெருசு. சரி, லிங்கம் பெருசு, கதவு சின்னதாக இருக்குது. எப்படி கொண்டு போயிருப்பான்? முதல்ல வந்து லிங்கத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விமானத்தை செய்யலாம். இந்த முறைக்கு பேர் மகுடாகமம்னு பேர். சரி, பொதுவாக என்ன செய்வாங்க? விமானத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லிங்கத்தை வச்சாங்கன்னா அதுக்கு பேர் ஆகம விதி. இது இன்னொரு ஆகம விதி, மகுடாகமம்னு பேர். எப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிற பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதுதான் லிங்கம். நல்லா பாருங்கள், தரையில் வச்சாச்சு. சுற்றி கல் போடுறான். பசில் டெக்னிக் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். பசில் டெக்னிக்னால் என்னன்னு.
டைட்டாக பேக் பண்ணுறான், மண்ணால் டைட்டாக பேக் பண்ணுறான். இப்போ லிங்கம் நம்ம கண்ணுக்கு தெரியல. உள்ளே மட்டும் கிடையாது, வெளியிலையும் டைட்டாக பேக் பண்ணுறான். இப்போது கல் மேலே இன்னொரு ரோ கல் போடுறான். பசில் டெக்னிக். உள்ளேயும் மண் வெளியிலையும் மண். கல் மேலே இன்னொரு ரோ கல் போடுறான். உள்ளேயும் மண் வெளியிலையும் மண். அப்படியே உயர்ந்துக்கிட்டே போகுது. அதுக்கு ஒரு படம் காமிக்கிற பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த படம். இப்போ இந்த இடத்துல லிங்கம் இருக்குது, அதை சுற்றி மண் இருக்குது, அதை சுற்றி கல் இருக்குது, அதை சுற்றி மண் இருக்குது. இந்த சர்க்குலராம் இது வரைக்கும் இருந்தது எடுத்துருக்க மாதிரி காமிச்சிருக்கும். இதுக்கு பேர் சிக்கரம்னு பேர். ஒரே கல், கருங்கல், 81 டன் எடை. 81 டன் எடையில் இந்த கல்லை கொண்டு எப்படி மேலே வச்சுருப்பான்? 1012 வருடம் ஆகுது. இன்ஜினியர் கிடையாது, மிஷினரி கிடையாது, ரோடு கிடையாது. எப்படிங்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இதை பாருங்கள், இது ஹிஸ்ட்ரி சேனலில் வந்தது. இது நாங்கள் வரைஞ்சது. 7 கிலோமீட்டருக்கு மண் சாரம். உருளக்கூடிய கட்டையை வச்சு அதுக்கு மேலே கல்லை வச்சு விலங்குகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டு வந்து இங்கே வைக்கிறோம். இந்த கல்லை நல்லா உத்து பாருங்கள். இது பிளைன் ஸ்டோன். இதை கொண்டு வந்து இங்கே வச்ச பிறகு தான் சிற்பமாக மாறும். என்ன அற்புதம் பாருங்கள். மண் எடுக்கிறான், அதுலேன்ட்டு சிற்பம் செய்கிறான். மண் எடுக்கிறான், அதுலேன்ட்டு சிற்பம் செய்கிறான். மண் எடுக்கிறான், அதுலேன்ட்டு சிற்பம் செய்கிறான். மண்ணெல்லாம் எடுத்து முடிக்கிறான், சிற்பமும் செஞ்சு முடித்தார். சரி, உள்ளே இருக்க மண்ணை என்ன பண்ணான்னா 4 மேசிவ் டோர் இருக்குது. 4 பக்கமும் பெரிய பெரிய கதவுகள் இருக்குது. அது வழியாக உள்ளே இருக்கக்கூடிய மண்ணையும் எடுத்தார். இப்போ உள்ள ஹால் ஆகிடும். சரி, இப்போது இந்த சிகரத்தை பாருங்கள், உத்து பாருங்கள். இதுக்கான டெக்னாலஜி அவனுக்கு எங்கேருந்து கிடைச்சிது? 5000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட எஜிப்து பிரமிடுகள். அதன் மூலமாக தான் அவனுக்கு இந்த டெக்னாலஜி கிடைச்சிருக்குது. ஏன்னா வியாபார லிங்க் வச்சுருந்தார். சரி, இந்த சிகரத்துக்கு மேலே இருக்குது பாருங்கள். இந்த சிகரத்துக்கு மேலே இருக்கிறது கலசம்னு பேர். 12 அடி உயரம். அவ்வளோ பெரிய கலசம். 12 அடியா அப்படின்னு கேட்பீங்க. இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். 12 அடி உயரம். கும்பாபிஷேகப்போ க்ளோஸ்அப்பில் எடுத்தது. 3 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்க முடியாது. உள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. கேழ்வரகு இருக்குது. 10 மூட்டை. 10 மூட்டைக்கு குறையாத கேழ்வரகு இருக்குது. ஏன்? நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு எல்லாமே ஃப்யூச்சரை பிளான் பண்ணி தான் செஞ்சுட்டு போகிறோம். இது ஒரு விவசாய பூமி. 3லிருந்து 6 மாதம் தொடர் மழை இருக்கும். மழையில் பார்த்திங்கன்னா பூமியெல்லாம் நீர் நிரம்பி பூமியில் இருக்கக்கூடிய விதைகள்லாம் அழுகி போயிடும். விதைகள்லாம் அழுகின பிறகு, நீர் வற்றிய பிறகு, அந்த 10 மூட்டு குறையாமல் மேலே இருக்கக்கூடிய அந்த கேழ்வரகை எடுத்துகிட்டு வந்து விதைப்பாங்க. இப்போ மக்கள் தொகை குறைச்சி 10 மூட்டைங்கிறது ரொம்ப அதிகம். ரைட். அதுக்கு அடுத்தது இந்த விதையினுடைய வாழும் காலம் 12 வருடங்கள். 12ஆவது வருஷம் கம்பல்சரி கலசத்தையே கீழே கொண்டு வந்துடுவோம். உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை, வீரியம் இழந்த விதைகளை கொட்டிட்டு புது விதைகளை இதுக்குள்ளே நிரப்பி திருப்பி அதே இடத்துல கொண்டே வச்சுருவோம். கொண்டே வச்சுட்டு அதுக்கு மேலே கங்கை நீர் ஊற்றுவோம். அது பாருங்க, கும்பாபிஷேகம் நடந்த பிறகு அதுக்கு பேர் மகா கும்பாபிஷேகம். ஏன் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொண்டாடுறோன்னா, உள்ளே இருக்கக்கூடிய விதையினுடைய வாழும் காலம் 12 வருடங்கள். இங்கு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிவன் கோயில்லையும் இந்த வழக்கம் ஆகமோதிப்படி இன்னைக்கும் உண்டு. சரி, அடுத்தது இடி மின்னலால் ஏற்படக்கூடிய சக்தியை உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் தனக்குள்ளே ஈர்த்து வச்சுக்கும். அதனால் இடி தாங்கி அது செயல்படாது. 100 கிலோமீட்டருக்கு யாருக்கும் இடி மின்னலால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. சரி, காஸ்மிக் கதிர்கள், சூரிய கதிர்கள் பார்த்திங்கன்னா இது வழியாக நேராக கர்ப்ப கிரகத்துக்கு போகுது. அதனால தான் வி ரஷ் டு கோ டு கர்ப்ப கிரகம் டு கெட் த பாசிட்டிவ் எனர்ஜி. சரி, இந்த கலசத்தை பற்றி சம்மரைஸ் பண்ணுறேன். இது சீட் ரிசர்வயர்னு சொல்கிறோம். 2வது தண்டர் அண்ட் லைட்னிங் அரெஸ்டர்னு சொல்கிறோம். பாசிட்டிவ் எனர்ஜி ப்ரொடியூசர்னு சொல்கிறோம். காப்பரில் செஞ்சுருக்கிறாங்க, தாமிரம். அதுக்கு மேலே கோல்டு கவரிங். இதுதான் அந்த அற்புதமான ஒரு கலசத்தினுடைய அமைப்பு. இதுதான் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்கம். பொதுவாக இறைவனை 3 வழியில் வழிபடுறோம். ஒன்று உருவம், இன்னொன்று உருவமற்றது, இன்னொன்று அருவுருவம். உருவமற்றது, அருவுருவம். உருவங்கிறது மனுஷன் மாதிரியே கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு மனுஷன் மாதிரியே ஒரு சிலை செஞ்சு அதை ஒர்ஷிப் பண்ணோம்னா அதுக்கு பேர் உருவ வழிபாடு. உருவமற்றது, அது என்ன உருவமற்றது? கண்ணரண்டை மூடிக்கங்க, நீங்கள் பாட்டு ஒர்ஷிப் பண்ணுங்க, இது தாப்பில் ஒன்றுமே இல்லை. அதுதான் உருவமற்றது. அருவுருவம், அது என்ன அருவுருவம்? பாருங்கள், ஒரு அற்புதமான இந்து மதத்தில் உள்ளது பாருங்கள். இதுதான் அருவுருவம். லிங்கம்ங்கிறது
இது ஒரு ஆடா மாடா மனுஷனா மரமா எதுவும் கிடையாது. ஒரு உருவம் இருக்குது நமக்கு முன்னாடி, அது என்ன உருவம்னு நமக்கு தெரியல. இதை லிங்கம்னு சொல்கிறோம். இந்த லிங்கம் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வார்த்தை ரெண்டாக பிரியும். லிங், கம். லிங் அப்படின்னா ஒடுங்குதல், கம் அப்படின்னா உற்பத்தி. அது என்ன ஒடுங்குதல், அது என்ன உற்பத்தி? ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சென்னைக்கு போங்க, அடையார்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு ஆலமரம் 1 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்குது. அந்த ஆலமரத்தினுடைய விதையை பாருங்களேன், நோன் இருக்கும். இவ்வளோ சிறிய விதை அவ்வளோ பெரிய மரத்தை கொடுக்குது. அவ்வளோ பெரிய மரம் இக்கனோடு விதையை கொடுக்குது. அதுதான் இதில் நடக்குது. ஒரு அற்புதம், விஞ்ஞான உண்மை. ஐன்ஸ்டீன் கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, அண்ட சராசரங்கள் பிண்டத்தில் ஒடுங்கும், பிண்டம் அண்டமாகும், அண்டம் பிண்டமாகும். அதான் சார் இங்கே நடக்குது. இதே தான் பிக் பேங் தியரின்னு சொல்கிறான். இன் ஏ சிங்கிள் பாயிண்ட் expanding it will become a single point. இது ஒரு விஞ்ஞான உண்மை. இதுக்கு வேறு மாதிரியான இன்டர்பிரிட்டேஷன்லாம் இருக்குது. இது உண்மை. இந்த லிங்கம் வந்து 13 அடி உயரமுடையது. வடநாட்டில் மத்திய பிரதேசத்தில் நர்மதை ஆறு ஓடுது. அந்த ஆற்றங்கரையிலேருந்து இந்த கல்லை கொண்டு வந்து செஞ்சுருக்கிறான். இந்த லிங்கத்துக்கு மேலே 3 கோடுகள் இருக்குது. பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு அனைத்து உயிரினங்களையும் குறிக்கக்கூடியது. ஒரு நாள் வாழக்கூடிய உயிரினம் கூட இருக்குது. பிறக்கும், சிறிது நேரம் இருக்கும், அப்புறம் இறந்து போயிடும். அதை குறிக்கக்கூடியதான் இது. லிங்கத்துக்கு மேலே ஒரு 5 தலை பாம்பு இருக்குது. பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடியது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சரி, பஞ்சபூதங்கள் தான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கக்கூடியது. சரி, லிங்கத்தை வழிபட்டால் என்ன ஆகும்? மங்களம் உண்டாகும், செல்வம் பெருகும். இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய லிங்கம் இப்படி தான் இருக்கும். இந்த பகுதி தெரியாது. பூமிக்கு கீழே இது மாதிரி ஒரு பகுதி இருக்குது. ஆகமோதிப்படி உள்ள லிங்கத்தை பார்த்தோம்னா, கீழே இருக்க இந்த பகுதிக்கு பேர் பிரம்ம பாகம், இது விஷ்ணு பாகம், இது ருத்ர பாகம். 3 பகுதிகளை உடையது. லிங்கத்தை ஒரே கல்லில் செய்யக்கூடாது. இந்த பாருங்கள், சைஸஸ் கொடுத்துருக்காங்க. இது ஸ்கொயராக இருக்கணும், இது ஆக்டகனாக இருக்கணும், இது சிலிண்ட்ரிக்கலாக இருக்கணும். இது சத்துவ குணத்தை குறிக்கக்கூடிய இந்த பகுதி தாமச குணம், இது ராஜச குணம். சத்துவ ராஜச தாமச குணத்தை குறிக்கக்கூடியது. லிங்கத்தை வழிபட்டால் மங்களம் உண்டாகும், செல்வம் பெருகும். நம்ம வீட்டில் லிங்கத்தை வச்சு வர்ஷிப் பண்ணலாம். ஆகமோதிப்படி உள்ள இந்த மாதிரி லிங்கம். ஆனால் இந்த பகுதி ஆல்வேஸ் ஃபேஸிங் நார்த் கைலாஸ். இது மாதிரி இருந்தால் நம்ம வர்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. சரி, இன்னொரு அருமையான கான்செப்ட் சொல்கிறேன் பாருங்கள். மனுஷன்தான் கோயில், கோயில் தான் மனுஷன். ஒரு அற்புதமான கான்செப்ட். மனிதனுக்கு மூளை எங்கே இருக்கோ அங்கே தான் கர்ப்ப கிரகம் இருக்குது. நெக்கு எங்கே இருக்கோ அதான் அர்த்த மண்டபம், கீழே இறங்குறது சாமி கும்பிட்டு. நெஞ்சுங்கிறது மகா மண்டபம், ப்ரேயர் ஹால். வயிறுங்கிறது துடிச்சிக்கிட்டே இருக்கும், இதான் வந்து நாட்டிய மண்டபம். இங்கே தான் டான்ஸ் பண்ணணும். ஹியூமன் ஆர்கன் பாருங்கள், ஃப்ளாக் போஸ்ட், கொடிமரம். கால்கள் பாருங்கள், கோபுரங்கள். இங்கே மனித உயிர் ஜீவாத்மா இருக்குது, இங்கே இறைவன் இருக்கார், பரமாத்மா. மனுஷன் கோயில், கோயில் மனுஷன். திரும்ப இதுக்கே வர்றேன். இந்த நெஞ்சுங்கிறது இந்த பகுதி, மார்புங்கிற பகுதியில் தான் மகா மண்டபம் இருக்குது. இங்கே தான் நம்ம பிரணவ மந்திரத்தை சொல்லணும். அது என்ன பிரணவ மந்திரம் அப்படிங்கிறத சொல்கிறோம் பாருங்கள். ஆ ஊ இம், இதுதான் இந்த பிரணவ மந்திரம். இந்த பிரணவ மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா, வடக்கு நோக்கி உட்காந்துக்கணும், சின்முதிரையில் இப்படி உட்காந்துருக்கணும், கண்ணை மூடிக்கணும். இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னா, நம்மளுடைய நாபிலேருந்து அந்த சவுண்டு வரணும், நாக்கை பயன்படுத்தக்கூடாது. எப்படிங்கிறத இப்போ செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இந்த பிரணவ மந்திரம். ஓம்னு ஆரம்பிக்காதீங்க, ஆ ஊ இம் அப்படின்ற சொல்லணும். இதுதான் பிரணவ மந்திரம்னு சொல்லக்கூடியது. இதை வந்து லிங்கத்துக்கு முன்னாடியோ அல்லது பூஜையிலையோ நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் உங்கள் உடம்புல உண்டாகும். ரெண்டாவது, எனக்கு ரொம்ப மென்டல் டென்ஷனாக இருக்குது, தனியாக போயிடுங்க, நார்த்து நோக்கி உட்காந்து இந்த மாதிரி இந்த மந்திரங்களை சொல்லி பாருங்கள். அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் தெளிவடைஞ்சிட முடியும். இந்த கோயிலுக்கு கீழே இதுலேருந்து ஆரம்பித்து அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் ஹால் இருக்குது. அதில் செல்வம் இருக்குது. ஏன்? கோவில் என்பது அந்த காலத்தில் கருவூலம், ட்ரெஷர், பேங்க், லாக்கர் எல்லாமே அதுதான்.
செல்வத்தெல்லாம் இங்கே தான் கொண்டு வந்து வச்சுருக்கிறான். செல்வத்தை கொண்டு வந்து இங்கே வச்சான்னா அது நமக்கு சொந்தமானது. இதே செல்வத்தை கொண்டே அரண்மனையில் வச்சான்னா அவனுக்கு சொந்தமானது. யார் வேணால் லூட் பண்ணிட்டு போகலாம். கோவில் என்பது கருவூலம். எல்லாமே தான் கோயிலாக இருந்திருக்கு. கருவூலம். இந்த கருவூலத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு, இந்த அமைப்புக்கு பேர் திருச்சுற்று மாளிகைன்னு பேர். பார்க்குறதுக்கு ஒரு கோட்டை கொத்தளை மாதிரி இருக்குது. இது ஏன் கோட்டை கொத்தளை மாதிரி இருக்குன்னா உள்ள செல்வம் இருக்குது. அந்த செல்வத்தை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு. இதுக்கு பின்னாடி அகழி இருக்குது. அகழிங்கிறது நீர் விட்டு குரோக்கடைல் ஹார்ம்ஃபுல் ஸ்னேக்ஸ்லாம் விட்டு வச்சுருப்பாங்க. யாரும் உள்ளே ஈஸியாக வந்துட முடியாது. நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கி அதுக்குள்ளே செல்வம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. பார்க்க முடியுமா பார்க்க முடியாதான்னு. பார்க்க முடியாது. உள்ள செல்வம் இருக்குது. இது ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்டு. ரெண்டாவது, இதில் செல்வம் இல்லாமலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 14ஆவது நூற்றாண்டு மாலிக் கபூர் இங்கே வர்றான். வந்து நிறைய லூட் பண்ணிட்டு இருக்கான். அதனால் உள்ள செல்வம் இருக்குன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இதில் உள்ள அழகிய சிற்பங்களை பார்ப்போம். கணேஷ், விஷ்ணு, 2 துவாரபாலகர். ஒவ்வொரு கேட்லேயும் துவாரபாலகர் இருப்பாங்க. இது பிக்ஷாடனர். அது வீரபத்திரர். 2 துவாரபாலகர்கள். ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லாமே பாருங்களேன் திரிபுராந்தகர். ராஜராஜ சோழனுக்கு பிடித்த வடிவம் திரிபுராந்தகர். வில்லம்போட இருக்கார் பாருங்கள். அது ரொம்ப அதிக சிற்பங்கள்லாம் அதில் இருக்காது. ஏன்னா ஏர்லி ஸ்டேஜ். மேலே ஏறி இறங்குறாங்க பாருங்கள். எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் தென்புறம் பார்த்தீங்கன்னா தக்ஷணாமூர்த்தி இருப்பார். தக்ஷன்னாலே சவுத். ஒரு அருமையான தத்துவம் சொல்கிறான். அவருடைய கை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். மியூசிக், டான்ஸ், யோகா கற்றுக்குன்னா தட்சிணாமூர்த்திகிட்ட தான் ஒர்ஷிப் பண்ணுவோம். இவருடைய கை இப்படி இருக்கும். இதுக்கு பேர் சின் முதிரைன்னு பேர். ஒரு அற்புதமான தத்துவம் பாருங்கள். பரமாத்மா, இது ஜீவாத்மா, இது 3ம் கெட்டவை. தமிழில் சொல்கிறேன், கடவுள், மனித உயிர் 3ம் கெட்டவை. ஆணவம், மாயை, கண்மம். ஆணவம், மாயை, கண்மத்தோடு அந்த உயிர் இணைஞ்சிருந்தால் கடவுள் நம்மளை விட்டு எட்டி போயிடுவார். இந்த உயிர் இதை விட்டு வந்துட்டால் கடவுளும் மனித உயிரும் ஒன்றாயிடுவாங்க. இதுதான் மோட்சம், நிர்வாணம், லிபரேஷன். சிவனுடைய கை இப்படி இருக்கும். பார்வதியோட கை இப்படி இருக்கும். மெடிடேட் பண்ணுற கை இப்படி இருக்கும். இன்னும் சில சிலைகள் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். இதுதான் சின்முத்ரா. சின்முத்ரா. இது காலகாலமூர்த்தி. காலகாலமூர்த்தி நடராஜர். 18ஆவது நூற்றாண்டு மராட்டா மன்னனால் கட்டப்பட்டு பிள்ளையார் கற்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு. பிள்ளையார் கோயில் லேட்டர் எடிஷன், நாட் பை சோழா. ஒரு புறம் சிவன், ஒரு மறுபுறம் விஷ்ணு. இந்த சிற்பத்தை பாருங்கள், ரொம்ப அற்புதமான சிற்பம். ஹரிஹர மூர்த்தி. இதுக்கு பேர் ஹரிஹர மூர்த்தி. கையில் இருக்கிற ஹேண்ட் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது, ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது, எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். ஹரிஹர மூர்த்தி. இது லிங்கோத்பவர்னு பேர். எந்த ஒரு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் மேற்கில் பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர் இருப்பார். இதே லிங்கோத்பவர் தாராசுரம் கோயிலில், ஐராவதீஸ்வரர் கோயிலில் ரொம்ப அற்புதமாக அப்படியே மெட்டலில் செஞ்ச மாதிரியே இருக்கும் அந்த ஸ்டோன். ஒரு ஓவல் சைஸ் இருக்குது. அதுக்குள்ளே சிவன் நிற்கிறாரு. அவர் தலைக்கு மேலே பிரம்மா இருக்கார். கீழே விஷ்ணு வராகாவதாரம் இருக்கார். இங்கே என்ன நடக்குதுன்னா 2 பேரும் அடிமுடி தேடி இதுக்கு போகிறாங்க. சிவனுடைய அடிமுடி தேடி போகிறாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுதான் திருவண்ணாமலையோட கதை. இதெல்லாம் கற்பனை உருவங்கள். யாழின்னு பேர். சிங்கத்தலையோடு இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் சிம்ம யாழி. யானைத்தலையோடு இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் மரகயாழின்னு பேர். இந்து மதத்தில் மட்டும் கிடையாது. கிரீக் மெத்தாலஜிக்கு போனீங்கன்னா பெக்கசஸ் பார்க்கலாம், யூனிகார்ன் பார்க்கலாம், சென்டார் பார்க்கலாம். அது மாதிரி இந்து மதத்தில் இது யாழி, கற்பனை உருவம், முழுக்க முழுக்க கற்பனை. வாங்க கரூராரை பார்ப்போம். ராஜராஜ சோழன் ஒரு முறை காஞ்சி கைலாசநாதர் கோயிலுக்கு தன்னுடைய சகோதரியோட போகிறான். போகும்போது தான் இங்கே தஞ்சையில் ஒரு கோயில் கட்டணுங்கிற எண்ணம் அப்போ தான் அவனுக்கு உதிக்குது. அது வரைக்கும் இங்கே கோயில் கிடையாது. சரி, கட்டுறதுக்கு தலைமை சிற்பியை யார் நியமிக்கிறான்னா குஞ்சராமல்லன் அப்படின்னு ஒருத்தனை. குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கரூரார். இவர் தான் குரு. இவர் தான் இந்த கோயில் கட்டுவதற்கான கரு. அதனால் இவருக்கு பேர் கரூரார் ரிஷின்னு சொல்கிறோம். இதற்கான மாடல் எங்கேருந்து எடுத்தான்னா திருப்பட்டூர்னு ஒரு கோயில் சமயபுர கோயிலுக்கு இருக்கும். அதுதான் மினியேச்சர். ஆக திருப்பட்டூர் மினியேச்சரை வச்சுக்கிட்டு குரு இவரை வச்சுக்கிட்டு
குஞ்சராமல்லன் என்று சொல்லக்கூடிய அந்த சிற்பியை வச்சுக்கிட்டு கோயிலை கட்டி முடிக்கிறான். கட்டி முடித்த பிறகு ராஜராஜ சோழன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து, இன்று முதல் உனது பெயர் ராஜராஜ பெருந்தச்சன் என்று வழங்கப்படுவான்னு பட்டப்பெயர் கொடுக்குறான். சார், இந்த அற்புதமான கோயிலை பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்கிறாங்க. மரத்தில் கார் பண்ண மாதிரி இந்த கோயில் காம்ப்ளெக்ஸ்லேயே ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடியது இது. 16ஆவது நூற்றாண்டு நாயக்க மன்னனால் கட்டப்பட்டு முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு. கீழ் வரைக்கும் கருங்கல், அதுக்கு மேலே சுதை. மேலே பாருங்கள், ஒரு அற்புதம் காமிக்கிறேன். 2 மயில் இருக்குது. அந்த மயிலுக்கு பின்னாடி பாருங்கள், தாடி வச்சவன் ஒருத்தன் இருக்காங்களா? அவன் வேறு யாரும் இல்லை, சைனீஸ் வாலா. நாம் சைனீஸ் பீப்புளோட நெருங்கிய வியாபார லிங்க் வச்சுருந்தோம். அவனை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக மேலே செஞ்சுருக்குறோம். தெரியுதுங்களா? இது எல்லாமே முருகனுடைய பிற வடிவங்கள். அதனால தான் நம்மளுடைய பிரதம மந்திரி சைனீஸ் பிரசிடெண்ட்டை மகாபலிபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்தார். மகாபலிபுரங்கிறது ஒரு முறை சைனீஸினுடைய வியாபார ஸ்தலமாக இருந்திருக்கிறது. சார், இந்த கோயில் முருகன் கோயில் விஜயநகர கட்டடக்கலை பாணி 16ஆவது நூற்றாண்டு நாயக்கர்களால் கட்டப்பட்டது. செவ்வப்ப நாயக்கர் தான் இந்த கோயிலை கட்டுறாரு. இதில் உள்ள அற்புதமான அது பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது. மேக்கிங் ஹோல்ஸ் ஆன் த ஸ்டோன் இஸ் நாட் அன் ஈஸி திங், பட் they did it to show the efficiency of carving. இன்றைக்கி நமக்கு புரியாத புதிர் என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்தி இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் செஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் பாருங்கள், பிரமிடுகள் மாதிரி இருக்குது. எவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்கான் பாருங்கள். மேலே பாருங்களேன், அற்புதம். ஒரே இன்ச்சில் ஒரு கணேஷ் இருக்கார், 2 இன்ச்சில் பாருங்கள் காமதேவன் இருக்கார், நடுப்புற ஒன்று எம்டியாக விட்டுருக்கான், சேலஞ்சு பண்ணியிருக்கான். இது மாதிரி உங்களால் செய்ய முடியுமான்னு. விஜயநகர கட்டடக்கலை பாணி, ஹம்பி, ஹலபேட், வேலூர், அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் தான் பார்க்க முடியும். இதை பாருங்கள், எவ்வளோ சின்ன சின்ன சீதா, ஹனுமன், பெரிய கல்லில் ஏதோ சின்னதாக திருப்பி அது ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம். ஆமாம். இதில் என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ்னால், ஏதாவது ஒரு சிற்பமில் ஒரு டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா we have to do again, எல்லாத்தையும் பிரிச்சுட்டு செய்ய வேண்டியது தான். வாங்க, இதை பாருங்கள், அபிஷேகம் வாட்டர் கொட்டுறது எவ்வளோ அற்புதமாக இருக்குன்ட்டு. இதுக்கு பேர் யாழி முகம்னு பேர். யாழி முகம். கீழே இருக்கிறது ஒரே கல்லாலான சிங்க்கு, 1 ஸ்டோன் சிங்க். காலையில் 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் எல்லா கோயில்களையும் அபிஷேகம் நடக்கும். மகிஷாசுரமர்தினி, மகிடானாலே எருமை, ஒரு அரக்கன் எருமை வடிவத்தில் வர்றான். அவனோட போராடுறாங்க, சண்டை போட்டு அவனை வெற்றி பெற்று அவனை தாயை விட்டு அதுக்கு மேலே ஏறி நிற்கிறாங்க. இதுக்கு மகிஷாசுரமர்தினின்னு பேர். ஒரு பாடல் ஒன்று இருக்குது. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவரவிந்த சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜஸ்னுனுதே பகவதி ஹே சிதி கண்ட குடும்பினி பூரி குதே ஜய ஜய ஹே மகிஷாஸ்வரமர்தினி ரம்யகபர்த்தினி சைலசுதே. இந்த கோயிலே ஒரு ரதம் மாதிரி இருக்குது. யானைகளும் குதிரைகளும் பூட்டி இழுத்து செல்லக்கூடிய ஒரு ரதம். அந்த தேரை இழுத்துட்டு போகக்கூடிய கடும் கோவமுடைய ஒரு யானை, போர்க்கள யானையுடைய எக்ஸ்பிரஷன் எப்படி காமிக்கிறான் பாருங்கள். இது கோவமாக இருக்குங்கிறத விட்டு வால் உயர்ந்துருக்கு, கண்ணு பிதுங்கி இருக்குது. இந்த பாருங்கள், இங்கேயும் நரம்புகள் புடைச்சிருக்கு. எப்படி ஒருத்தனை கசக்கி போர்க்களத்தில் கொல்லுது பாருங்கள். அவனுடைய 2 கால் பாருங்கள், குதிரையோட கழுத்தை ஒடிக்குது. அந்த குதிரை இன்னொருத்தனை போட்டு மிதிக்குது. அவன் முகம் பாருங்கள், பரிதாபமாக இருக்குது. இப்படி தொடர்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறாங்க பாரு. வாங்க, அதே கடும் கோவமுடைய யானையை 2 பேர் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. 2 பேர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ வால் தளர்ந்துடுது, கண்ணு உள்ளே போயிடுது, காதுகளில் நரம்பு இல்லை, கிட்டத்தட்ட பொழைச்சி போகிறான்னு விட்டுடுது. லாஃபிங் எலிஃபென்ட். இது பாருங்கள், கேலப்பிங் ஹார்ஸ். ஒரு குதிரை கேலப்பிங்கில் இருக்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மவுத்து ஓப்பனாக இருக்குது, டங்க் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அற்புதமான ஒரு நாக்கு. வேகமாக சுவாசிக்கிறதோட நாஸ்ட்ரில்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதை பூட்டி இருக்கக்கூடிய அந்த வளையம் உண்மையான வளையம் போல் இருக்குது, உண்மையான முடிச்சு போல் இருக்குது. ரீஃப் நாட், மிலிட்ரியில் போடக்கூடிய நாட் எவ்வளோ அற்புதமாக செஞ்சுருக்கான் பாருங்கள். இதை தொட்டு பார்த்தா தான் நமக்கு அதோட அருமையே தெரியும். இதுக்கு மேலே ஒரு டெக்கரேட்டட் கிளாத்து போட்டிருக்கான் பாருங்கள். டெக்கரேட்டட் கிளாத்து போட்டு எப்படி கவர் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் இந்த ஆஞ்சநேயர் பார்த்துட்ருக்கார் பாருங்கள்.
இதுதான் அந்த உள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகம். ஆறுமுகம் முருகன். வாங்க. இந்த சிற்பத்தை பாருங்கள், இதுவும் துவாரபாலகர் தான். துவாரபாலகர் தான், ஆனால் பாலிஸ்டு கிரனைட். இந்த கல் எங்கே கிடைக்கும்னா வேலூரில் நமக்கு கிடைக்கும். ஒரு அற்புதமான படைப்பு. இதை தொட்டு பாருங்கள் முதல்ல. இங்கே இதை தொட்டு பாருங்கள். அதை காமிங்க. ரெண்டாவது இதை தொட்டு பாருங்கள். என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா இது ரஃப் அண்ட் ஸ்மூத்துமா. இது ரஃப் அண்ட் ஸ்மூத்து கிடையாது. இதுதான் ஒரிஜினல் ஸ்டோன். இதுலேருந்து பிறந்தது தான் இது. இந்த முட்டியை அப்படி தடவி பாருங்கள். நம்ம கால் முட்டியை நீ தொடர மாதிரியே ஒரு உணர்வு நமக்கு உண்டாகும். சரிங்களா? இப்போது இது ஒரு துவாரபாலகர். இது உங்கள் போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ அற்புதமான ஒரு ஆர்னமெண்ட்ஸ். ட்ரெஸ்ஸு இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் நெயில்ஸ் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கான்ட்டு. நெயில்ஸ் இது வந்து ஒரு சாலிட் ஆனால் இது மியூசிக்கல் ஸ்டோன். கிட்டத்தில் வந்து எடுங்க, சவுண்டை பாருங்கள். மியூசிக்கல் ஸ்டோன். இது ஒரு நல்ல ஒரு ஸ்டோன். ரொம்ப அருமையாக சிற்பங்கள் செய்யலாம். இங்கே கிடைக்காது. இது வேலூரில் கிடைக்கக்கூடிய கற்கள். இது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதுதான் யாழின்னு சொல்லக்கூடிய. கிட்டத்தில் வேணால் எடுத்துங்க. யாழி. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிவன், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பார்வதி. இது வந்து அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு ஆண் ஒரு பக்கமும் பெண் ஒரு பக்கமும். இதை சைனீஸ் என்ன சொல்லுவான்னா இனியன் அப்படின்ற ஒரு ஃபிலாசபியில் சொல்லுவான். கங்கையை கையில் தூக்கிட்டு இருக்கார் கங்காதரர். 2 துவாரபாலகர்கள். தினமும் 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் அபிஷேகம் நடக்கும். அபிஷேகம் வாட்டர் கொட்டுறது கீழே இருக்கிறதுக்கு பேர் பூதகணம், சிவகணம் அப்படின்னு பேர். இங்கே ஒரு அற்புதம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாடத்தை பாருங்கள். சிவன் கையில் கத்தி இருக்கு, ஸ்வாட் தெரியுதா? அதுக்கு மேல் மாடத்துக்கு போங்க, சிவன் கையில் வில்லம்பு இருக்குது. அதுக்கு மேல் மாடத்துக்கு போங்க, ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு அடிக்கு மேலே போங்க, பூ போல இருக்குது, நடுப்புற ஒரு தொப்பி போட்டவன் இருக்கான். அவன் வேறு யாரும் இல்லை, மார்க்கோ போலோ, கிரேட் ட்ராவலர், விசிட்டட் இந்தியா 14th century. இது எப்போ கட்டினாங்கன்னா 11th century. அது லேட்டர் எடிஷன். நாம் ஐரோப்பாக்காரர்களோடு நெருங்கிய பிஸ்னஸ் லிங்க் வச்சுருந்தோம். அவனை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக செஞ்சுருக்கோம். இந்த கோயில் பாருங்கள். எந்த ஒரு சிவன் கோயில் போனீங்கன்னாலும் தென்புறம் தட்சிணாமூர்த்தி இருப்பார், வடபுறம் பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் இருப்பார். சண்டிகேஸ்வரர் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவனுடைய கணக்காளர், அக்கௌண்டன்ட். இந்த கோயிலோட வரவு செலவு பூரா எழுதிட்டுருக்கார். நாம் இப்போ இந்த கோயிலை விட்டு வெளியில் போக போகிறோம். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. சிவன் சொத்து குலநாசம். என்ன பண்ணுற பாருங்க, என் கையில் ஒன்றும் இல்லைன்னு காமிச்சிட்டேன். கிளாப் பண்ணக்கூடாது, சொடுக்கு போடக்கூடாது, தூசி கூட இல்லைன்னு தொடச்சிட்டு வந்துடணும். இதுதான் வழிபாட்டு முறை. இன்றைக்கும் நம்ம அனந்த பத்மநாப சுவாமி கோயில் போனால் எல்லோரும் இப்படி செஞ்சுட்டு வருவாங்க. ஏன்னா தூசி கூட என் காலில் இல்லைன்னு அர்த்தம். வடபுறம் உள்ள என்ட்ரன்ஸு உமா மகேஸ்வரர் 2 பேர் இருக்கிறாங்க. துவாரபாலகர்கள், மகிஷாசுர மர்தினி. இது சிவன். எல்லாமே பார்த்திங்கன்னா கற்பனை உருவம். யாழின்னு சொல்லக்கூடியது சிம்ம யாழி. இங்கே ஒரு பிளாக் ஒன் படித்து காமிக்கிறவாங்க. இதுதான் முதல் கல்வெட்டு. ராஜராஜ சோழன் இருக்கும்போதே செய்யப்பட்டது. ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட் வார்த்தையில் ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு ஆரம்பித்து அதுக்கு பிறகு என்னால் படிக்க தெரியல. இதில் புள்ளி இருக்காது, ஏன்னா ஓலைச்சுவடியை பார்த்து எழுதுவாங்க. நெடில் இருக்காது. இன்னொன்று, ராஜராஜன் சொல்லக்கூடிய மாமன்னனுடைய பேர் இந்த இடத்துலையும் எழுதியிருக்க மாட்டான். ஆனால் அவனுடைய மெய்கீர்த்தி எழுதியிருப்பாங்க. அது என்ன மெய்கீர்த்தி? புரட்சி தலைவர் அப்படின்னா யாரை குறிக்குது? அதுபோல் புரட்சி தலைவர்னா யாரை குறிக்குது? கலைஞர்னால் யாரை குறிக்குது? அதுபோல் இங்கே வந்து ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்தி திருமகள் போல பெருநிலச் செல்வியும் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் எழுதியிருக்கானோ அது ராஜராஜ சோழனை குறிக்கக்கூடியது. அவனுடைய வெற்றிகளை பற்றி சொல்லியிருக்கிறான். நான் தான் அந்த கோயிலை கட்டணுன்றதை சொல்லியிருக்கான். இதான் முதல் கல்வெட்டு, முக்கியமான ஒரு கல்வெட்டு. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஐஃபோன் போட்டு பக்கத்தில் திருமகள்னு இருக்குது பாருங்கள், தெரியுதா? புள்ளி இல்லை பாருங்கள், எதுலேயுமே புள்ளி இருக்காது. ஓலைச்சுவடியை பார்த்து எழுதுவோம். திருமகள் போலன்னு எழுதியிருக்காங்க பாருங்கள்.
திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தமக்கே உரிமை பூ ஊண்டமை மனம் கொள்ளத்தக்க காந்தலூர் சாலை களமறுத்தருளிய வேங்கை நாடும் கங்கபாடியும் நுளம்பபாடியும் மலைநாடும் பெரியார்லை போட்டிருக்காங்க பாருங்கள். இது மாதிரி தன்னுடைய வெற்றிகளை பூரா சொல்லிட்டு வரான், எங்கெங்கெல்லாம் வெற்றி பெற்றான்ட்டு. கீழேருந்து 2வது வரியில் ஒரு உடஞ்சிருக்கு பாருங்கள், தெரியுதா? அந்த இடத்துல என்ன வார்த்தை இருக்குன்னா நாம்ங்கிற வார்த்தை இருக்குது. நாம் எடுப்பித்த திருக்கற்றளி, எடுப்பித்த அப்படின்னா கட்டிய திருக்கற்றளி ஸ்ரீ ராஜராஜ உடையார்க்கு, உடையார்னா இந்த இறைவன், அக்கன் கொடுத்தனவும் அக்கா கொடுத்தது, மற்றும் பெண்டுகள் கொடுத்தனவும் நம்ம வீட்டு பெண்கள் கொடுத்தது, மற்றும் கொடுப்பார் கொடுத்தனவும். என்ன சொல்கிறா? நான் தான் கட்டுறேன்னு சொல்லலை கோயிலை, நாம் கட்டிய கோயிலுங்கிறான் திருக்கற்றளி. எதை வச்சு கட்டினோம்? நம்ம வீட்டு பெண்கள் கொடுத்தது, அக்கா கொடுத்தது, யாரெல்லாம் என்னென்ன கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் வச்சு தான் இந்த கோயிலை கட்டியிருக்கோன்னு ரொம்ப ஒரு தாராள மனப்பான்மையோடு இதை செஞ்சுருக்கு எழுதியிருக்கிறான். ஆனால் அது பர்டிகுலராக உடைச்சிருக்காங்க நாம்ங்கிற வார்த்தையை. இந்த ஒரு இடத்துல தான் ராஜராஜ சோழன் தான் அந்த கோயிலை கட்டினான்ற முடிவுக்கு நம்மளால் வர முடியும். இதில் இந்த கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் முதல் வரி அங்கே ஆரம்பிக்கும், கடைசி வரி இங்கே முடியும், 2வது வரி அங்கே ஆரம்பிக்கும், இங்கே முடியும். இப்படி தான் எழுதியிருக்கிறான். தன்னுடைய வெற்றிகள், தான் இந்த கோயிலுக்கு என்ன தானமாக கொடுத்தோம், இதெல்லாம் கூட ரொம்ப விரிவாக எழுதியிருக்கிறான். கல்வெட்டை வந்து முதல்ல ரொம்ப ஆவணப்படுத்தியது ராஜராஜ சோழன் தான். இந்த கோயிலில் எங்கே திரும்பினாலும் நிறைய கல்வெட்டுகள் நமக்கு பார்க்க முடியும். இப்போது இது சைடில் பார்த்தீங்கன்னா காலபைரவர் இருக்கார். காலபைரவரும் சிவன் தான். ராத்திரி 8:30 மணிக்கு இந்த கோயிலை பூட்டி எல்லா சாவியும் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவர் தான் சேத்திர பாலகர்னு சொல்லக்கூடியது. சூரிய உதயத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சிவ பூஜை காலபைரவர்கிட்ட தான் முடிக்கணும். இதுதான் உலக வழக்கம். காமிக்கிற பாருங்கள், காலபைரவர் டாகோடு இருப்பார். இந்த பில்லருக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்கள், இதுதான் காலபைரவர். சிவன்றது யார்? சிவந்தவன். உலகத்தில் சிவந்தது என்ன? சூரியன். சூரிய வழிபாட்டை தான் நம்ம சிவ வழிபாடாக இன்றைக்கி நம்ம செஞ்சிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம போய் பார்க்க போகிறது பார்வதி கோயில். 13ஆம் நூற்றாண்டு சுந்தரபாண்டியனால் கட்டப்பட்டு பார்வதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு. பேர் வந்து பெரிய நாயகி அம்மன். தமிழில், சான்ஸ்கிரிட்டில் பிரகன் நாயகி அப்படின்னு பேர். பிரகன் நாயகி ஒரு அற்புதமான படைப்பு. பாண்டியனுடைய கைவண்ணம் இருக்குங்க. 13 சுந்தரபாண்டியனால் கட்டப்பட்டது. இதுக்கெல்லாம் பேர் கொடுங்கைன்னு பேர். கேரளாவில் வந்து உட்டில் செஞ்சுருப்பாங்க பார்வதி கோயில். இது துவாரபாலகிகள் அப்படின்னு சொல்கிறோம், உமன் கார்டியன் துவாரபாலகிகள். இப்போ ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க, பார்க்க முடியாது. இது மகா சிவராத்திரிக்கான ஒரு கதை. அது ரெண்டும் காஞ்சி காமாட்சி ஏகாம்பரேஸ்வருடைய கோயில் கதை. இது பக்த மார்கனுடைய கதை. மேலே இருக்க பெயிண்டிங் பாருங்கள், 18ஆவது நூற்றாண்டு மராட்டா பெயிண்டிங். தேவி மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கதை இதில் இருக்குது. தேவி மகாத்மியம், பாண்டியன். இந்த சிற்பத்தை ரொம்ப அருமையான சிற்பம் பாருங்கள். ஒரு பொண்ணு வந்து தலையில் தண்ணி கொட்டுது, அந்த தண்ணியை வந்து ஒரு குருவி சாப்பிட்ற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி வாங்க. மேலே பாருங்கள் ஒரு மலை மாதிரி இருக்குது இப்படி. அதுக்கு பேர் தக்ஷணமேருன்னு பேர். தக்ஷனாலே சவுத்து, தென் கைலாயம்னு பேர். நம்ம வட கைலாயத்துக்கு போக முடியாதவங்க இங்கேருந்து இதை வர்ஷிப் பண்ணால் தென் கைலாயம் இங்கே இதை வழிபடுறதுக்கு சமம். நந்தியை பாருங்கள், முகம் வந்து கொஞ்சம் லேசாக சாய்ஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் ஐஸ் ஆர் கேசிங் டுவர்ட்ஸ் த மெயின் டைட்டி லிங்கம். லிங்கத்தை எப்பயும் பார்த்துட்ருக்கு பாருங்கள். நாக்கு பாருங்கள் மேலே தூக்கிட்டு இருக்குது. இட் இஸ் ஸோ ஹாப்பி டு சி த எஜமானர். உள்ளே இருக்கக்கூடிய இந்த முதலாளியை வந்து பார்த்துட்ருக்கு. மேலே இருக்க பெயிண்டிங் பாருங்கள், இதுதான் தஞ்சாவூர் பெயிண்டிங்னு சொல்லக்கூடியது. 18ஆவது நூற்றாண்டு மராட்டா மன்னர் செஞ்ச பெயிண்டிங், தஞ்சாவூர் பெயிண்டிங். இந்த சிற்பத்தை பாருங்கள், இந்த தூணை பாருங்கள், இதில் ஒரு மீன் சின்னம் இருக்குது. இது யார் செஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா பாண்டியர்கள் செஞ்சது. இந்த பக்கம் வந்து பாருங்கள், இந்த பாண்டியர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா தெரியும். கொண்டையெல்லாம் பாருங்கள் சைடில் இருக்குது பாருங்கள், கையில் தடை இதெல்லாம் தண்டையெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து பாண்டியர்களுடைய கைவண்ணம். இது பாருங்கள் முன்னாடி இப்படி இருக்கும் கொண்டை.
எப்படி இருக்கான் பாருங்கள், அது வந்து நாயக்கமாறன். தெரியுதா வித்தியாசம்? இங்கே 15 நாளைக்கு ஒரு வாட்டி பகலும் அல்ல இரவும் அல்ல 2க்கு இடைப்பட்ட நேரத்தில் நந்திக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுதான் பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிரதோஷம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இங்கே நிறைய மக்கள் வருவாங்க. நல்ல விசாலமாக இருக்குது, நிறைய பேர் வர்றாங்க இங்கே. நம்ம நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, வெளிநாட்டு மக்கள்லாம் வர்றாங்க. இது ஒரு சமுதாய கூடம்னே சொல்லலாம். அந்த காலத்தில் கோயில் என்பது எல்லாமாவும் இருந்திருக்கு. இது நடராஜருக்கான ஒரு சன்னதி. நடராஜர்